கட உபநிஷதம் பகுதி 10. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்த ரிஷி முனிவர்களுக்கும் அதை பாமரருக்கும் புரியும் வண்ணம் எளிமையாக்கி தந்த சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்துக்குள் நுழையலாம். பிரித்தறிந்து வாழ் பகுதியில் ஸ்லோகம் 2. இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை மிகவும் அற்புதமாக கூறியுள்ளார். எல்லாம் விதித்தபடிதான் நடக்கிறது, அப்படியானால் நான் பாவமும் செய்யவில்லை புண்ணியமும் செய்யவில்லை என்று பல பேர் பேசுவார்கள் அல்லவா? அதற்கு பதிலாக எது நமக்கு விதிக்கப்பட்டது, எது நாம் செய்வது என்பதை பற்றின விளக்கத்தை தருகிறார் சுவாமி ஆசுதோசானந்தா. பாதையில் பணக்கட்டு ஒன்று கிடக்கிறது, அருகில் யாரும் இல்லை. அதை இறைவன் தந்தது என்று எடுத்து பையில் இட்டு கொண்டு எதுவும் அறியாதது போல் அங்கிருந்து அகன்று விடலாம். எடுத்து உரியவர்களை கண்டுபிடித்து அதை சேர்க்கலாம். எடுத்து நல்ல பணியில் செலவிடலாம். நமக்கேன் வம்பு என்று அங்கேயே விட்டு செல்லலாம். இதில் பார்த்தோம் என்றால், இந்த உலகம், அதில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் நாம் எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. எந்தெந்த மனிதர்களை சந்திக்கிறோமோ அவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அங்கு நடக்கும் செயல்பாடுகளில் நாம் நம் அறிவை கொண்டு எதை செய்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வினை நிர்ணயிக்கப்படுகிறது. வினை குறையலாம், அல்லது நம்முடைய செய்கையால் வினை கூடிக்கொண்டு மேலும் பாவத்தையும் சம்பாதிக்கலாம். அதைதான் இங்கே துறவி விளக்குகிறார். பொறுப்பு நம் கையில். அந்த பணத்தை பையில் இட்டு கொண்டு செல்பவன் சுகம் பெறுகிறான், ஆனால் அது திருட்டு என்பதால் மேலானதை இழக்கிறான். இறைநெறியில் செல்வதற்கான தகுதியை இழக்கிறான். இவ்வாறு உலகம் வாய்ப்புகளை தருகிறது, சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. நமது லட்சியம் என்ன, அந்த லட்சியத்திற்கான பாதை எது, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொண்டால் அது அந்த லட்சியத்தை அடைய துணை செய்யும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். பிரித்தறிந்து வாழ்வது என்பது இதுவே. 3வது ஸ்லோகம். நசிகேதா, நீயே நன்றாக சிந்தித்து செல்வங்களையும் அழகிய பெண்களையும் ஒதுக்கிவிட்டாய். எந்த பாதையில் பெரும்பாலான மனிதர்கள் உழல்கின்றார்களோ அது செல்வத்தை குறிக்கோளாக கொண்டது. அந்த பாதையை நீ தேர்ந்தெடுக்கவில்லை. 4வது ஸ்லோகம். இறைநெறியும் உலகியலும். இறைநெறி உலகியல் இரண்டும் வேறுபட்டவை, நேர்மாறானவை, வேறு வேறான பாதைகளை பின்பற்றுபவை. எந்த ஆசையும் உன்னை மேலான பாதையை நாடுவதிலிருந்து விலக்கவில்லை. எனவே நீ இறைநெறியில் நாட்டமுடையவன் என்று நான் கருதுகிறேன். விளக்கம். வித்தை இறைநெறி, அவித்தை உலகியல், இரண்டும் உள்ளன. அவித்தை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமமும் பணத்தாசையும் அதிலிருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்தை. இது இறைநெறியில் நம்மை அழைத்து செல்கிறது என்று விளக்குகிறார் சுவாமி ராமகிருஷ்ணர். ஸ்லோகம் 5. தலைப்பு: உலகியல் வழியில் செல்பவர்களின் கதி. உலகியலில் நடுவில் வாழ்கின்ற மூடர்கள் தங்களை அறிவாளி என்று பண்டிதர் என்றும் கருதி குறுக்கு வழியை பின்பற்றுகிறார்கள். குருடனால் வழிகாட்டப்பட்ட குருடனை போல் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவிச் சுழலில் உழல்கிறார்கள். விளக்கம். மேலானது என்று யமதர்மன் குறிப்பிடுகின்ற அகவளர்ச்சி அல்லது இறைநெறியில் குறுக்கு வழி எதுவும் கிடையாது. உலகின் சுகபோகங்களை அனுபவித்து அல்லது குருவருளாலோ இறையருளாலோ புரிந்து கொண்டு இந்த உலகம் போதும், இனி இறைவன் மட்டுமே வேண்டும் என்று சொல்ல வல்லவன்தான் இறைநெறியில் செல்ல முடியும்.
கொஞ்சம் ஆசைகளை வைத்து கொள்ளலாம், கொஞ்சம் இறைவனை தேடலாம் என்றெல்லாம் கூறுபவர்கள் உண்மையை அறியாதவர்கள். சுயநலனுக்காக பிறருக்கு தவறான வழிகாட்டுபவர்கள். இவர்கள் காட்டும் பாதைகள் ஆரம்பத்தில் இதம் தருபவையாக தோன்றும், ஆனால் இறுதியில் படுகுழியிலேயே ஒருவனை ஆழ்த்தும். அத்தகைய வழிகாட்டுபவனை பின்பற்றுபவனும் வழிகாட்டுபவனும் இருவருமே படுகுழியில் வீழ்கிறார்கள். குருடினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருடினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழிவிலுமாறே என்கிறார் திருமூலர். அக வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட இறைநெறி என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரிகிறது, ஆனால் இறுதியில் பேரின்பத்தை தருகிறது. எனவே குறுக்கு வழிகளை நாடாமல், சிரமமாக இருந்தாலும் உண்மையான வழிகளை நாட வேண்டும் என்பது இந்த மந்திரத்தின் கருத்து. இதன் தொடர்ச்சியான 6வது ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.